Hello student, 12th standard example sum 1.21 Gauss-Jordan method apply பண்ணி inverse matrix find பண்ணும். Gauss-Jordan method நாவே identity matrix ஓட நம்ம கம்பேர் பண்ணோம். 3x3 matrix கொடுத்திருக்காங்க. 3x3 identity matrix ஓட கம்பேர் பண்ணியாச்சு. இங்க Aங்கற matrix வந்து யூனிட் matrix-ஆ நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா கொண்டு வந்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய matrix-ஐ நம்ம A inverse சொல்லி எடுத்துக்கலாம். Gauss-Jordan method first உள்ள first element 1 இருக்கு. இப்போ 1 இருக்குன்னா இதுவே யூனிட் மேட்ரிக்ஸ். இங்க 1 இருந்தா கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0 மாத்திடலாம். செகண்ட் எலிமெண்ட் 1 இருந்தா மேல உள்ள எலிமெண்ட் கீழ உள்ள எலிமெண்ட் 0 மாத்தலாம். தேர்ட் எலிமெண்ட் 1 இருந்தா மேல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் நம்மளால 0 மாத்த முடியும். இப்போ இங்க 1 வர்றதுக்கான பாசிபிள் என்ன பண்ணானா R1 லயோ R2 லயோ 1 இல்ல. அப்ப இன்டர்சேஞ்ச் நம்மளால பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணானா R1 implies -R1 plus R2. இதை சப்ராக்ஷன் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணுங்க, 1 கிடைக்கும். இப்போ R1 மட்டும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2 plus 3 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் -1 plus 2 1. நெக்ஸ்ட் -1 1 0. நெக்ஸ்ட் -1 0 -1. நெக்ஸ்ட் 0 1 1 கிடைக்கும். 0 0 0. R2 லயும் R3 லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி எழுதிருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 கிடைச்சிருச்சு நமக்கு. அப்போ கீழே உள்ள எலிமெண்ட்டை நம்ம 0வா மாற்றலாம். அதை ஃபிக்ஸா வச்சு இதை 0வா மாற்றலாம். அப்போ R2லயும் R3லயும் ப்ராசஸிங் நடக்குது. R2 implies R2 minus 3R1. R3 implies R3 minus 2R1. R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி ரைட் பண்ணிருங்க. 1 1 0 -1 1 0. ரஃப் இருக்க சைடுல எழுதிக்கலாம். R2 implies R2 minus R3. R2 ரைட் பண்ணுங்க. 3 2 1 0 1 0. -3 R1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -3 R1. R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -3 -3 0 +3 -3 0. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 -1 1 3 -2 0. இது எங்க வரணும்? R2 வரணும். R2 ரைட் பண்ணுங்க. 0 -1 1 3 -2 0. Next R3 implies R3 minus 2R1. R3 ரைட் பண்ணுங்க. R3 2 2 1 2 0 0 1. Next -2R1. R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2 -2 0 +2 -2 0. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 -1 2 2 -2 1. இது எங்க வரணும்? R3 க்கு வரும். R3 ரைட் பண்ணுங்க. 0 -1 2 2 -2 1. இதை ஃபிக்ஸரா வச்சு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0 மாத்தணும். செகண்ட் எலிமெண்ட் 1 இருந்தா மேல உள்ள எலிமெண்ட் கீழே உள்ள எலிமெண்ட் நம்மளால 0 மாத்த முடியும். ஆனா இங்க -1 இருக்கு. அப்ப என்ன பண்ணனா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். R2 implies -R2. R2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா R1 லயும் R2 லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல அப்படி எழுதலாம். 1 1 0 -1 1 0 0 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா +1 +1 1 -1 +1 -1 -3 -3 2 0. R3 எப்படி ரைட் பண்ணிருங்க. 0 -1 2 2 -2 1.
இப்போ R2ல உள்ள செகண்ட் எலமெண்ட் ஃபிக்ஸா வச்சுட்டு மேல உள்ள எலமெண்டையும் கீழே உள்ள எலமெண்டையும் நம்மளால ஜீரோவா மாற்ற முடியும். அப்ப R1 implies R1 minus R2. R3 implies R3 plus R2. எதை ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோமோ அது ரைட் சைடு கொண்டு வந்துடும். பாருங்க, எதை ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோமோ அது ரைட் சைடு. R1 ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம் ரைட் சைடு. R2 ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம் ரைட் சைடு வந்துடும். இப்போ R1 பாருங்க, R1ஐயும் R2ஐயும் சப்ராக்ஷன் பண்ண போறோம். அப்போ R2ல மட்டும் சிம்பிள்ஸ் மாற்றணும். 1 0 வேல்யூ 1, 1 minus 1 வேல்யூ 0, 1 minus 1 0, இங்க 0, இங்க minus 1 பிளஸ் 1 மாறுது 1 ஆகுது. இங்க minus 1, இங்க மைனஸ் ஆன மாறினா பிளஸ் 3 மாறிடுது. அப்போ அந்த இடம் 2 மாறிடுது. நெக்ஸ்ட் இங்க 1 மைனஸ் ஆன மல்டிபிள் பண்ணா மைனஸ் 1. நெக்ஸ்ட் 0. R1 ப்ராசஸிங் முடிஞ்சது. R2ல எந்த ப்ராசஸிங் நடக்குது அதை போய் ரைட் பண்ணீங்க. 0 1 minus 1 minus 3 2 0. நெக்ஸ்ட் R3 பாருங்க, R3யும் R2வையும் ஆட் பண்ணும். R3 R3 ஆட் பண்ணா 0 plus 0 வேல்யூ 0, 1 minus 1 வேல்யூ 0, minus 1 plus 2 வேல்யூ 1, minus 3 plus 2 வேல்யூ minus 1, 2 minus 2 வேல்யூ 0, 0 1 வேல்யூ 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட்ல தேர்ட் எலமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சுட்டு மேல உள்ள எலமெண்ட் ஜீரோவா மாத்திடலாம். அப்ப R1லையும் R2லையும் ப்ராசஸிங் நடக்குது. R3ல எந்த ப்ராசஸிங் நடக்கல. அப்ப R3 ரைட் சைடு கொண்டு வந்து பாத்துங்க. R1 implies R1 இங்க R3யோட கம்பேர் பண்றோம் மைனஸ் R3. நெக்ஸ்ட் R2ல என்ன இருக்குன்னு பாருங்க. R2 implies R2 மைனஸ் 1 இருக்குது. அப்ப பிளஸ் R3 கொடுத்தாலே நமக்கு போதும். இப்போ R1 இங்க இருக்கு. R3 மட்டும் மைனஸ் ஆன மடியில எப்படின்னா 1 0 வேல்யூ 1 கிடைக்குது, 0 0 வேல்யூ 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 மைனஸ் 1 மாறிடுது, மைனஸ் 1 வேல்யூ 0 மாறிடுது. நெக்ஸ்ட் 2 மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 மாறிடுது, அப்ப 3 மாறிடுது. நெக்ஸ்ட் மைனஸ் 1 இங்க 0 மைனஸ் 1, இங்க 0 இங்க மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1. நெக்ஸ்ட் R2ல பாருங்க, R2வையும் R3யும் ஆட் பண்ணுங்க. 0 plus 0 வேல்யூ 0, 1 0 வேல்யூ 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் 1 1 வேல்யூ 0. நெக்ஸ்ட் மைனஸ் 3 மைனஸ் 1 ரெண்டுமே சேம் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்ணலாம் மைனஸ் 4. நெக்ஸ்ட் 2 0 வேல்யூ 2 கிடைக்குது, 0 1 வேல்யூ 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் R3ல எந்த ப்ராசஸிங் நடக்குது அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 0 1 மைனஸ் 1 0 1. இங்க இருக்கக்கூடிய ஏங்கிற மேட்ரிக்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம யூனிட் மேட்ரிக்ஸா மாத்திட்டோம். அப்ப இந்த மேட்ரிக்ஸை நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 3 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4 2 1 மைனஸ் 1 0 1. இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.